Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு உப்புமா வெரைட்டி பார்க்க போறோம். இட்லி ரவா உப்புமா. அதாவது இட்லி ரவைன்னு கிடைக்கும் இல்லையா, நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். அந்த இட்லி ரவையை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப நிமிஷமா ஆயிடும் இது. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரெகுலர் குக்கிங் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடட்டும், அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், இது சவக்கத்தை. நான் இன்றைக்கி வந்து வெறும் வெங்காயம் அண்ட் கேரட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நம்ம சேர்த்து வதக்கணும். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதாவது 1 டம்ளர் 1 கப் உங்களோட சௌகரியம் அது. அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி போடலைன்னாலும் நோ இஷ்யூஸ். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிமிஷமாக ஆகிடும் இது. இந்த இட்லி ரவை இதை சேர்த்து ஜஸ்ட் ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து உதிராக சாப்பிடுவோம், அதனால நான் வந்து 1 டம்ளர் தான் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழசலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.25லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஜலம் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விடலாம். அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் சிம்மில் வைங்க, அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட உப்புமா நல்ல பூவாக உதிர்ந்து வந்திருக்கு. நம்மளோட இட்லி ரவா உப்புமா ரெடி ஆகிடுது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம், ஆலு போட்டுக்கலாம், மட்டர் போட்டுக்கலாம், வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.